இது உங்க மேடை நிகழ்ச்சிக்கு நாங்கள் கொடுத்திருக்கிற தலைப்பு, கடவுளிடம் நீங்கள் பேச வாய்ப்பு கிடைத்தால் என்ன வரம் கேட்பீர்கள்? எதற்காக திட்டுவீர்கள்? எதற்காக புலம்புவீர்கள்? எதற்காக நன்றி சொல்வீர்கள்? சார், நான் பிறக்கும் போது சும்மா தங்க கட்டி மாதிரி தக தக தகன்னு இருந்தேன் சார். சும்மா சூரியன் மாதிரி பல 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 இருந்தேன் சார். என்ன பார்த்த எங்க அப்பா, பையன் ரொம்ப சூடா இருக்கான்னு தண்ணியை ஊத்தி அணைச்சு விட்டாரு சார். நெருப்புல தண்ணி ஊத்தினா என்ன சார் ஆகும்? கருப்பாயிடுவேன், கரிகட்டையா போகும்ல சார். அந்த கருப்பு தான் இந்த கருப்புன்னு இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு புரிய மாட்டேது சார். என்ன மாதிரி பசங்க எல்லாம் இந்த பொம்பளை பிள்ளைங்க காதலிக்க மாட்டேதுங்க சார். அந்த பைய மூஞ்ச பாருங்க சார். அந்த பைய குளிச்சா என்ன, குளிக்காட்டி நமக்கு என்ன சார்? ஒப்பா எவ்வளவோ தேவலாம். என்ன ஆச்சு? சூடா இருந்தானே ஜில்லுன்னு தண்ணியை ஊத்துனாராம். எங்க அப்பா நான் ஜில்லுன்னு இருந்தானே சுடு தண்ணியை ஊத்தி விட்டாரு சார். சார், எனக்கு 20 வயசு சார். நான் இந்த 20 வயசுல கடவுள்கிட்ட பேச வாய்ப்பு கிடைச்சா என்ன சார் கேட்பேன்? கோடி கோடியா பணம் வேணும்னு கேட்பேனா சார்? இல்ல பெரிய பங்களா வச்ச வீடு வேணும்னு கேட்கிறேனா சார்? இல்ல ₹1,00,000 எனக்கு பணம் கொடுத்து பெரிய கார் வாங்கி வீட்டை நிப்பாட்டணும்னு கேட்கிறேனா சார்? சத்தியமா இல்ல சார். என்னை காதலிக்க ஒரு பொண்ணு தானே சார் கேட்கிறேன். அது ஏன் சார் இந்த கடவுளுக்கு புரிய மாட்டேது? எனக்கு காரு வேண்டாம் கடவுளே, எனக்கு பங்களா வேண்டாம் கடவுளே, எனக்கு படிப்பு வேண்டாம் கடவுளே, ஒரே ஒரு காதலிய கூட. அட பக்கி, இது 3 இருந்தா 1000 காதலி ஒன்னு தேடி வருவா. சந்தோஷ், நான் உன் காதலி மாதிரி காதலி வேணா கேட்டேன். இதெல்லாம் இருந்தாதாண்டா உன் காதலி உன் கூட வரும். இதெல்லாம் எதுவுமே இல்லாட்டியும் நீ இருந்தா போதுண்டா செல்லம், எல்லாம் நமக்கு வந்துரும் சொல்ற காதலி வேணா சார் நான் கேட்கிறேன். காதல்னா என்னன்னே தெரியாம பேசிட்டு இருக்காப்ல தம்பி. காதல் என்பது குளம் மாதிரிங்க, அதுல பசங்கிறது மீன் மாதிரிங்க, அதுல பொண்ணுங்கிறது கொக்கு மாதிரிங்க. அந்த குளத்துல இருக்கிற தண்ணி தாங்க பணம். தண்ணி வத்துனா கொக்கு பறந்துரும், மீன் செத்துரும். இதாங்க உலக நியதி. சார், காலையில 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள கவர்மெண்ட் பஸ்ல போறது என்ன மாதிரி காலேஜ் பசங்க தான் சார் தெரியும் எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு. அந்த கடைசி படியில 10 பேர் தொங்குவான் சார். அந்த 10 பேரை ஓவர் டேக் பண்ணி ஏறி உள்ள போவோம் சார். உள்ள போனோடனே நீங்க நினைப்பீங்க இடம் பிடிக்கன்னு. சத்தியமா கிடையாது சார். ஏற்கனவே இடம் பிடிச்ச அந்த பொண்ணு மனசுல இடம் பிடிக்கலான்னு உள்ள போவோம் சார். ஆனா அங்க உள்ள போனோடனே மனசுக்குள்ள வெடிக்கும் பாருங்க சார் ஒரு வார்த்தை, குட் கேர்ள்ஸ் ஆர் நாட் குட் லுக்கிங், குட் லுக்கிங் கேர்ள்ஸ் ஆர் நாட் குட், குட் கேர்ள்ஸ் அண்ட் குட் லுக்கிங் கேர்ள்ஸ் ஆர் நாட் சிங்கிள், குட் கேர்ள்ஸ் குட் லுக்கிங் கேர்ள்ஸ் அண்ட் சிங்கிள் கேர்ள்ஸ் ஹாவ் அ குட் பிரதர்ஸ். இப்படி இருந்தா நாங்க என்ன சார் பண்றோம்? அகத்துல அவன் காவேரியில தண்ணி வரல, முல்லை பெரியாறு பிரச்சனை தீர்லன்னு கவலைப்பட்டு உட்காந்துருக்கோம். இதுக்கு திமிரு காதல் வரலையா? ஒரு கவிஞன் எழுதி வச்சான், அம்மா கை அன்பை காட்டும், அப்பா கை அறிவை காட்டும், நண்பனின் கை ஃபிகரை காட்டும், ஃபிகர் கை டாட்டா காட்டும். பெர்மனன்ட் டாட்டாவா? பர்மனன்ட் டாட்டா தான். பொண்ணுங்களை நம்பினா இந்த மாதிரி தாடி வச்சுக்கிட்டு அலைய வேண்டியதுதான். தாடி வச்சுக்கிட்டு சுத்துறோமா? நாங்க ஏங்க தாடி வளர்க்கிறோம்? நாங்க ஏன் தாடி வளர்க்கிறோம்? அவள் முத்தமிட்ட கன்னத்தில் வேறு யாரும் முத்தமிட கூடாது என்பதற்காக எங்களுக்கு நாங்களே அமைத்துக் கொண்ட முள் வேலி இந்த தாடி. இன்னொரு தடவை சொல்லு, ஏன் தாடி வளர்க்குறேன்னு. இவர் என்ன சார் பிரேக்கிங் நியூஸ் மாதிரி கிளம்பிக்கிட்டே இருக்காரு? இந்த நாட்டுல எப்பயாவது பிரேக்கிங் நியூஸ் வந்தா பரவாயில்ல, எப்ப பார்த்தாலும் பிரேக்கிங் நியூஸ் வந்தா நாங்க என்னதாங்க பேசுறது? ஏங்க, சூரியனும் சந்திரனும் சும்மா இருக்கும் போது விளக்கு கேட்டுச்சான் விளம்பரம். அந்த மாதிரி காதலை பத்தி ஒரு 18-20 பேசிட்டு இருக்கையில அந்த கலர் அடிச்ச பூத்து கிளம்புது. சொல்லுங்க, அடிக்கி வேலி இருக்கு, பயிர் எங்கடி? ஒண்ணுமே இல்லாத வரட்டு நிலத்துக்கிட்ட போய் வேலையை அமைச்சிட்டு முத்தமிட்டாலாம். இப்பதான் முத்தமிட்டுப்பா, அப்ப புடுங்கையில தெரியும் உனக்கு. அதாவதுங்க, காதல் எப்படி தெரியுமா வரணுங்க? இது மாதிரி ரோடா பிச்சை எடுத்துட்டு வீடு வீடா அலைஞ்சிட்டு இருக்க கூடாது. இதுல ஃபுட்பால் வர தொங்கிக்கிறாயா, நம்பாலு பாக்குதா, நம்பாலு பாக்குதா, நம்பாலு பாக்குறானா 4 மணி நேரம் கழிச்சு ஊரே பாக்குறது மாதிரி மெடிக்கல்ல படுத்து கிடக்குறான். கைய ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், பக்கி அப்பையும் அடங்காம பார்க்க வந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கறான், என் ஆளு நல்லா இருக்கா? நான் ஏன் நீயே நல்லா இல்லாம படுத்து கிடக்குற? அவளை வந்து கேர் பண்ணாம போயிட்டா, அவளை நினைச்சிட்டு உட்காந்துட்டு அலையிறிய, இன்னும் நீ காதல் பண்ணிட்டு கேப்ப நீ?
ஆதாமும் ஏவாளும் காதலிக்காம இருந்திருந்தா இந்த உலகம் உருவாயிருக்குமா சார்? காதலிக்கணும் சார். காதலால உருவான இந்த உலகத்துல காதலிக்கிறது குத்தமா சார்? முதல்ல காதலிச்சின்னா அது கல்யாணத்துக்கு போகணும்னு நினைச்சின்னா நல்லது. நீ கலட்டி விட்டுட்டு போகணும்னு நினைச்சேன்னு வச்சுக்க, மவனே கத்தி தான் கழுத்துக்கு வரும். யோசிச்சு பண்ணி சார். பணம் கட்டி பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்கிறேன் சார். ஆனா இன்னைக்கு எனக்கு எம்பிஏ மார்க்கெட்டிங் படிச்சிருக்கேன் சார். நான் ஒரு பொண்ணை அப்படியே பார்த்தேன்னு வைங்களேன், அது பேரு விஷுவல் மார்க்கெட்டிங் சார். அதே அந்த பொண்ணுகிட்ட நேரடியா போய் ப்ரப்போஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன் சார், அது பேரு டைரக்ட் மார்க்கெட்டிங் சார். அதே அந்த பொண்ணுகிட்ட என்னால நேரடியா சொல்ல முடியலன்னா போன் பண்ணி சொன்னேன்னு வச்சுங்களேன் சார், அது பேரு டெலி மார்க்கெட்டிங் சார். இல்ல இதுவும் முடியலனா எனக்கு வாய்ச்ச ஒரு அடிமையை வச்சு அந்த பிள்ளைகிட்ட காதலை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் சார், அது பேரு அட்வர்டைஸ்மெண்ட் சார். இதெல்லாம் அந்த பொண்ணு கேட்டுட்டு அந்த காதலை ஏத்துக்கிட்டா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சார், நான் கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் நினைச்சு அந்த புள்ளையோட வாழ ஆரம்பிப்பேன் சார். இதெல்லாம் கேட்டுட்டு அந்த புள்ளை என் தப்புன்னு ஒரு காதல ஒரு அறைய விட்டான்னு வச்சுக்கோங்களேன் சார், அதுதான் கஸ்டமர் ஃபீட்பேக் நினைச்சு போயிடுவேன் சார். இதெல்லாம் எதுவுமே நடக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தான்னு வச்சுக்கோங்களேன் சார், அவன் தான் சார் என்னோட காம்படிட்டர். இப்படி பிஇ சொல்லி தராத இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த பொம்பளை பிள்ளைங்களால இன்னைக்கு எம்பிஏ மார்க்கெட்டிங் படிச்சிருக்கேன்ல சார், இந்த மாதிரி காதல் வேணும் தான் சார் இந்த கடவுள்கிட்ட நான் புலம்புறேன்.